சபரிமலையில் மகரவிளக்கு பார்ப்பதற்காக சன்னிதானத்தில் பாண்டி தாவளம் உள்ளிட்ட 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த மகரவிளக்கு ஜோதியை பார்க்க முடியும்? விவரங்கள் என்ன? மகர ஜோதியை தரிசிப்பதற்காக சன்னிதானம் மற்றும் பாண்டி தாவளம், அதே போல புல்மேடு, நிலக்கல், பம்பை உள்ளிட்ட 10 இடங்களை தேர்வு செய்து பக்தர்கள் பார்ப்பதற்கு வசதியாக காவல்துறையும் அதே போல தேவசம் போர்டும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தருடைய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகர ஜோதி திருவிழா தான். ஐயப்பனை அவர்கள் தியானத்திலும் மனதிலும் கொண்டு நடந்து செல்லக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்கள் ஜோதி வடிவமாக தெரியக்கூடிய ஐயப்பனை தரிசிப்பது தான் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறார்கள். அந்த வகையில் இந்த சன்னிதானம் மற்றும் பல பகுதிகள், அதாவது இந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 இடங்கள்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பக்தர்களுக்கு அந்த தரிசனத்தை செய்யும் விதமாகத்தான் தற்பொழுது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தன்னுடைய 6 வயதில் இந்த தரிசனத்தை தொடங்கிய ஒரு ஐயப்ப பக்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அவருக்கு இப்போ வயசு கிட்டத்தட்ட 56 ஆச்சு. சொல்லுங்க, 61. சாமி சொல்லுங்க சாமி, உங்களுடைய தரிசனம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இது வரையும் சாமி ஐயப்பன் சின்னவனாக இருந்தாலும் எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு குறையும் இல்லாத, நோய் நொடி இல்லாத வர பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறாரு. ஜோதி தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல தரிசனம் காட்டுறாரு. வர பக்தர்களுக்கு எந்த குறை இல்லாத ஐயப்பன் நல்ல அருள் புரிகிறாரு. ஓகே சாமி, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அந்த ஜோதியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுங்களேன். ஜோதி அந்த சிறப்பை விட, அது கற்பூர ஜோதி சிறப்பை விட இங்கே சன்னிதானத்திலேருந்து நட்சத்திரம் ஒன்று கிளம்பும். அதை வச்சு தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்து பழக்கமானவங்க. இப்போ இருக்கிற சாமிலாம் அப்படியே ஜோதி பார்த்த உடனே கிளம்பிடுவாங்க. அந்த 6:45 2 இது கிளம்பிச்சுன்னா உடனே கிளம்பிடுவாங்க. எங்களாட்ட பழைய சாமி யாரும் கிளம்ப மாட்டாங்க. அந்த நட்சத்திரம் வருதா அப்படின்னு அதை கையெடுத்து கும்பிட்டு தான் எங்கள் சாமி பழைய சாமி போகும். அதாவது நட்சத்திர வடிவத்தில் ஐயப்பன் காட்சி அளிக்கிறாருங்கிறது தான். சாமி நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமா வர்றீங்க, எப்படி என்ன? நான் 24 வருஷமாக வரேன் சாமி. நாங்கள் ஜோதி வடிவத்தில் ஐயப்பன் நாங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் அந்த வருஷம் 21 வருஷமாக நாங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வடிவத்தில் எங்களுக்கு ஜோதி ஐயப்பன் மூலியமாக தெரிகிறாருன்னு தான் நாங்கள் இது வரைக்கும் அந்த ஜோதி நான் நம்பிட்டு இருக்கேங்க சாமி. இப்போ சன்னிதானத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது? அதாவது நீங்கள் பக்தர்கள் அங்கங்கே விரி வச்சு எல்லாருமே காத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ மத்தியானத்துலேருந்து நாளைக்கு சாயந்தரம் தான் ஜோதி தெரிய போகுது. ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே பக்தர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க? உங்களுடைய? நாங்கள் 25 வருஷமாக வந்துட்டு இருக்கோம் சாமி. சேலம் மாவட்டத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். நல்ல சிறப்பான தரிசனங்க. கூட்டம் இல்லாத நல்ல அமைதியாக பொறுமையாக போயிட்டுருக்காங்க. சாமி யாரும் தள்ளா பிடிக்காத, எந்த இடத்துலையுமே நிற்காத, நல்லா பொறுமையாக போயிட்டுருக்கோம். சரி, தரிசனம் அருமையாக இருந்தது. நெய் அபிஷேகத்தோட அருமையான தரிசனம். சாமி நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் 26 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கோம். நானே தனியாக ஐயப்பன் தரிசனம் கண்டுறோம். சோதி வடத்தில் 48 வரும் ஒன்றினா தான் வருவோம். 48 ஐயப்பன் தரிசனம் கண்டுட்டு சோதியை பார்த்துட்டு போவேன். இங்கேருந்து பில்லுமுழுப்பட்டையில் போய் கொஞ்சிருந்து பார்த்துட்டு போவேன். இங்கேருந்து தன்னதானத்தில் இருந்து பார்த்துட்டு போவேன். 26 11 வருஷம் சோதி பார்த்துருக்கேன் சார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய, அதாவது சன்னிதானம் பகுதியிலையும் புல்மேடு பகுதியிலையும் பாண்டித்தாவளம் பகுதியிலையும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம்னு சொல்லி ஒரு நீண்ட அனுபவத்தை கொண்ட சாமிகள் தான் இங்கே அந்த ஜோதி தரிசனத்துக்காக காத்திருக்கிறாங்க. தேவசம் போர்டும் காவல்துறையும் பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக 5000 போலீசார், கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் 5000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல தேவசம் போர்டு சார்பிலையும் பல்வேறு நடவடிக்கைகள் பக்தர்கள் தரிசனத்தை முடித்துவிட்டு திரும்பி செல்லும் போது எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறாங்க. தற்போதைய நிலையில பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து, அதாவது கிழக்காசிய நாடுகள்ல இருந்து, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட நாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்கும், அதே போல இந்த பொன்னம்பலமேட்டில் தெரியக்கூடிய ஐயப்பனுடைய அந்த மகர விளக்கை பார்ப்பதற்காகவும் வந்திருக்கிறாங்க. பல்வேறு பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தரிசனம் செய்து திரும்பி செல்லும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனம் செலுத்தி காவல்துறையும் அதே போல தேவசம் போர்டும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் தற்போதைய ஒரு கள நிலவரமாக நமக்கு சொல்ல முடியும். நிச்சயமாக உங்களுடைய விரிவான நிலவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.